ஹரி ஓம், வணக்கம். நீ உன்னை இருந்தால் யூடியூப் சேனல் வழியாக நம்ம நண்பர்களை கூட சந்திப்பதில் பேசல பெருமையா இருக்கு. நம்மளுடைய சேனலை வந்து எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தம்பி ஒரு சந்தேகம், அதாவது உணவு சம்பந்தமான ஒரு சந்தேகத்தை பத்தி கேட்க வந்திருக்காரு. சொல்லுங்க தம்பி. இப்ப என்னன்னு கேட்டாச்சுன்னா, சைவ படைப்பு போடுறதும் இருக்கு, அசைவம் படைப்பு போடுறதும் இருக்கு சாமிக்கு. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சைவ சாமி பூஜை பண்றதும் இருக்கு, அசைவ இருக்கு. நான்வெஜ் சாப்பிட்டா சிலவங்க பூஜை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு சிலவங்க கோயில் போகவும் செய்யறாங்க. கோயில்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சாமி வந்து அசைவம் சாப்பிடுது, ஒரு சாமி சைவ சாப்பிடுது. ஆமா, இது வந்து உங்களுக்கு எப்படிங்கிறது, அதாவது உணவு பழக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல பேக்ல போக 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 முதல்ல வந்து யாருமே வந்து சைவமா அப்படி இருந்தது இல்லை. மிருகங்களோட கலந்துதான் மனிதன் வந்து உணர்ந்து வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல வந்து வேட்டையாடி தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அது கடல் சார்ந்த உணவா இருக்கட்டும், குறிஞ்சி சார்ந்த உணவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணிகளா இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிதான். அதுக்காக வளர்ந்த சிலவங்க வந்து வீட்டுல வளர்க்குற பிராணிகளை சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஒரு பாசம் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கணும் சாப்பிட மாட்டாங்க. வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதாவது நமக்குன்னு ஒரு சில பிராணிகள் நம்ம வளர்த்தாலும் அதை விட்டுட்டு, இப்போ கோழியே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோழி யாரும் சாப்பிடாம இல்லை, ஆனா வீட்டுல வளர்க்குற கோழி சாப்பிட மாட்டாங்க, வெளில வழி கொடுக்கும். அதே மாதிரி முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையான சத்து, இப்ப இன்னைக்கு நிறைய உணவு சம்பந்தமா நிறைய பேர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. உணவு வந்து அசைவமோ சைவமோ நம்மளுடைய உடம்பு எது ஏத்துக்கிறதுங்கிறது பரம்பரையா அந்த வழி வந்தவங்க. இப்போ பச்சைக்கறி சாப்பிட்ற வம்சத்துல உள்ளவங்க இருக்காங்க. சில அந்தமான் தீவுகள்ல நிறைய காடுகள்ல நிறைய காட்டுவாசிகள் இருக்காங்க. சிலவங்க சுட்டு சாப்பிடுவாங்க, சிலவங்க பச்சையாவே சாப்பிடுவாங்க. அவங்கவுங்களுடைய பழக்க வழக்க தகுந்த மாதிரி உடல்நிலை மாறிக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அசைவ சாப்பாடு சாப்பிட்டு பழகினவங்க கண்டிப்பா அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தப்பு கிடையாது. அவங்களை நம்ம குறை சொல்றதுக்கு எந்த வழியும் இல்லை. இப்ப நானே வந்து இப்போ தீட்சை வாங்குறதுக்கு முன்னூற்றி வரைக்கும் நமக்கு விவரம் தெரியாது. நம்மளே வந்து எல்லா விதமான ஓடுறது, பாடுறது, பறக்கிறது எல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து நம்மளுடைய குடும்பம் வந்து அதை சார்ந்து அந்த இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா மட்டன் எடுக்கணும், ஒரு திங்கள் புதன்கிழமை அப்படின்னா மீன் எடுப்பாங்க. சிலவங்க வாரம் முழுக்காவே என்ன கிழமை என்ன நாள்னு பார்க்காம அசைவம் சாப்பிடுவாங்க. அவங்க உடம்பு வந்து பழகிடுச்சு. இப்போ நம்ம சைவமாவே இருந்துட்டு திடீர்னு அசைவம் சாப்பிடும்போது சிலவங்களுக்கு ஒத்துக்கும், சிலவங்களுக்கு சைவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசைவத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சைவத்துல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தடியங்காய் வந்து இப்போ உடைப்பாங்க. அதுல வந்து ஒரு மாடுக்குண்டான என்ன ஒரு சத்து இருக்கோ, மாட்டுல இருக்கக்கூடிய என்ன ஒரு புரோட்டீன் சத்து, மாட்டுக்கறியில இருக்கக்கூடிய சத்து வந்து தடியங்காய் இருக்கு. பூசணிக்காய், அப்புறம் எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கு முருங்கைக்காய், வெண்டைக்காய், இப்படி பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து காய்கறிலையும் இருக்கு. இன்னைக்கு வந்து காய்கறியில வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. எந்த காய்கறி நல்ல காய்கறி, எந்த காய்கறி கெட்ட காய்கறி நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஹைபிரிட் விதை இல்லாம விதைய வைக்கிறாங்க. நல்ல நாட்டு ரக காய்கறிகளை நம்ம வந்து வாங்கி சைவம் சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிடலாம். நம்ம அசைவம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு சத்து அப்படிங்கிறது கிடையாது. வேர்க்கடலை, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி தானிய வகைகள் நிறைய நம்ம வந்து எடுத்துக்கிட்டா நமக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும். இல்ல, அதாவது சிலவங்க மனசுலயே ஒரு இதா இருக்கும், நம்ம வந்து மாடு தின்னாதான் நமக்கு இந்த உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் கிடைக்கும், நம்ம ஆட்டுக்கறி திங்கணும், கோழி திங்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம மாற்ற முடியாது. அவங்க நம்ம குறை சொல்லவும் வேண்டாம். உணவுல வந்து அவங்க விருப்பம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர், பெரிய நடிகர் என்ன சொல்றாரு, நீங்க தயிர் சாப்பிடுறீங்க, நீங்க பால் சாப்பிடுறீங்க, நாங்க வந்து மாட்டுக்கறி தின்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு வந்து இந்து தர்மத்துல வந்து விலங்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி வணங்குறாங்கன்னு சொல்லி கேட்டா, எல்லா விலங்கினமும் தெய்வத்தை சார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசு வந்து நமக்கு வந்து தாய் வந்து நம்ம எப்படி பெத்து ஒரு 10 மாசம் வயிற்றுல சுமந்து தன்னுடைய மார்புக்கு வந்து பால் சுரக்கும் தாய் வந்து குழந்தைய பெற்று 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பால் கொடுக்குற தாய் தான் இருக்கா. பால் கொடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறாளா. இன்னைக்கு யாரு பெரும்பாலும் பால் கொடுக்கறது இல்லை. நம் தாய்க்கு அப்புறம் நமக்கு வந்து தாயா விளங்குறது பசு மட்டும்.
பசும்பால் தான் பச்சை பிள்ளைக்கு காய வச்சு பாட்டில் அரைச்சு கொடுப்பாங்க. அதனால என்னன்னா அதனுடைய பால் வந்து நம்ம பசுமாடு பால் தருது, நம்ம வந்து பசுமாடையோ நம்ம எதுவுமே பண்றது இல்ல. அதே மாதிரி மாடு வந்து மனிதனை சார்ந்த ஒரு விலங்கு, ஆடு மனிதனை சார்ந்த விலங்கு, நாய் மனிதனை சார்ந்த விலங்கு, பூனை, கோழி, வாத்து, இந்த மாதிரி நிறைய பிராணிகள் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து மனிதனை சார்ந்த விலங்குகள். அது மேல நம்ம வந்து அதுக்கும் ஜீவகாரண்யம் ஒரு உயிர் இருக்கும். அந்த வந்து அந்த மாட்டை வந்து இன்னைக்கு குட்டி போட்ட மாட்டை பூரா குட்டி குட்டியா எடுத்துட்டு போய் வெட்டி வச்சு போடுறானுங்க. ரெண்டாவது அதை பிரியாணி போடுறானுங்க, என்னென்னமோ பண்றாங்க. அது நமக்கு தேவையில்லை. அது வந்து இயற்கை சார்ந்தது. இன்னைக்கு காட்டுல எத்தனை மிருகங்களே சாப்பிடுது. அது மாடை சாப்பிடுது, ஆடை சாப்பிடுதா, இதை சாப்பிட தெரியாது. ஆனா நம்ம மனசார வந்து ஒரு உயிரை கொன்னு வதைச்சு அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது அவர் கேள்வி கேட்கிற அந்த சினிமா நடிகருக்கு நான் என்ன சொல்றேன், பன்னி வந்து இன்னைக்கு வெண்பன்றி, கரும்பன்றி, நிறைய பன்றிகள் இருக்கு, வளர்த்தே செஞ்சாங்க. ஏன் பன்னி சாப்பிடறத பத்தி அதுக்குன்னு நிறைய பேர் வளர்க்குறாங்க, அதை பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? மாடை மட்டும் ஏன் குறி வச்சு பேசுறீங்க? அதாவது ஒரு மதத்தினுடைய உணர்வை வந்து புண்படுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர, அதாவது ஒரு மதத்தை வந்து புண்படுத்தணும், ஒரு தெய்வ வழிபாடு பண்றவனை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இது மட்டும்தான் அவன் கொள்கை. உயிர்னா எல்லாமே உயிர் தான். எல்லாமே இப்போ பால்ல எத்தனையோ பாக்டீரியா இருக்கு அப்படின்னு. அப்ப தாய்ப்பால் குடிக்கிறதுல நிறைய பாக்டீரியாஸ் உடம்புக்குள்ள போகுது, நிறைய உயிரினங்கள் உடம்பு போகுது. அது ஒரு மாமிசம் தானே அது. அப்போ அது வரக்கூடிய விதம் தான் இருக்கு. ரத்தத்தை தான் மாடு வந்து பாலாக்கு. அப்ப ரத்தத்தை நம்ம அறுத்து குடிக்க முடியாது இல்ல, அறுத்து குடிக்க முடியாது இல்ல, அதான் விஷயம். நெய் எப்படி வருது? தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தவன் நெய் வருது. வெறும் பால்ல இருந்து நெய் வருமா? வராது இல்ல. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் வரக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்கு. அப்போ வந்து சைவம் பெருசா அசைவம் பெருசா அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை. தெய்வங்கள்ல வந்து ஏன் அப்படி பழி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து அதாவது எந்த தெய்வமுமே தானா உருவான தெய்வம் கிடையாது. இப்ப எல்லக்கருப்பன், சுடலை, மாடை, முண்டை, அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் கிடா அந்த மாதிரி எல்லாம் படைப்பாங்க. எப்படி இது காவல் தெய்வங்கள் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்கள்ல முன்னால வந்து ஊர்காவலன் ஒருத்தர் இருப்பார். ஊர்காவலன் அவர்கிட்ட வந்து ஒரு கம்பு இருக்கும், நல்ல பாடி புஷ்டியா இருப்பார். அவங்களுக்கு என்னன்னா பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊர்களுக்கு இவனா தாக்க வந்தாலோ, இல்ல களவாங்க வந்தாலோ, திருட வந்தாலோ, பெண்களை தூக்கிட்டு போக வந்தாலோ, அந்த ஊர்காவலன் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவான். அப்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் அவனுக்கு சிறப்பு உணவு அளிப்பாங்க. ஒவ்வொரு விருந்து மாதிரி வைப்பாங்க. ஒவ்வொரு தெருக்காரங்க சேர்ந்து, இன்னைக்கு நான் வந்து இந்த ஊர்காவலனுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், இந்த வாரம் நான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ என்ன, நம்மளே இப்ப வந்து இப்ப கடையில போய் கறி எடுக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு நல்லது செய்யறாங்க அப்படின்னா ஒரு கிடா வெட்டி தான் அந்த கறியை வந்து எல்லாத்துக்கும் விளம்பி கொடுப்பாங்க. அப்படி நாளடைவில் அந்த ஊர்காவலன் நல்ல ஊரை காத்து அவன் இறந்து போயிட்டான்னா அவனை ஊர் எல்லையில ஒரு கூடம் போட்டுருவாங்க, ஊர்காவல் சாமி. அதுக்கு வந்து பேர் வச்சுக்குவாங்க, கருப்பசாமி, மாடசாமி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அந்த இறந்த தேதியில அந்த ஊர்காவலாம் இருந்தேன் அப்படின்னு அப்படி தொன்று தொட்டு வந்த பழக்கம் தான் இந்த கிடா வெட்டுற பழக்கம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய கோயில், இப்போ வந்து ஐயப்பசாமி கோயில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்க வந்து 18ஆம் படி கற்பம். இப்ப அழகர் சாமி கோயிலையும் ஒரு கற்பர் இருக்காரு. இப்போ திருச்செந்தூர்ல எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா காவல் தெய்வமா சங்கிலி போத்தாரு. இப்படி இவங்க எல்லாம் என்ன மாமிசம் சாப்பிடுறா, காவல் தெய்வங்கள் கூட மாமிசம் சாப்பிடும். இப்போ ஒரு சில புராணங்கள்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது ராமரும் மாமிசம் சாப்பிட்டாரு, வேட்டையாடி. ஆனால் மாமிசம் சாப்பிடுறதுங்கிறதெல்லாம் வந்து தெய்வத்துக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டா, கண்ணப்ப நாயனார் வந்து காட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் வந்து இறைச்சியையும் தண்ணி வாழை இலையில போட்டு இறைச்சியும் தண்ணியினாலதான் அவருக்கு வந்து பிரசாதம் படைச்சு சிவனை வழங்கியிருக்காரு. அவர் நாயர்ல, அதாவது அவங்க பிள்ளைக்கறி சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறுலாம் உண்டு. கதை தான் ஒழிய அது வந்து இறைவனுக்கு வந்து திருவிளையாடல வந்து நிறைய விஷயங்கள் பரிமாற்றப்படும். அங்க ரணம், வேதனை, வலி இதெல்லாம் வந்து கிடையாது. ஒரு உடம்புல உயிர் இருந்து அந்த சதையும் பின்னமும் ரத்தமா இருக்கும் வந்து வலி வேதனை எல்லாம் அனுபவிக்குது. அது தன்னுடைய உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா எல்லாமே மாறி. அப்புறம் வந்து அவன் வந்து ஆத்மா வந்து ஜென்ம ரீதியா என்னென்ன பலன் மாறாரு. நம்ம வாழ்ற வரைக்கும் எந்த உயிரையும் வதைக்காம கொடுமனைக்கு ஒருத்த பாக்குறேன், எனக்கு ரொம்ப கண்ணீரே. நாயை ஒரு பெரிய குழாயை வச்சு அந்த அடி அடிக்கிறான்.
நாய் ஒருத்த மாட்டை அப்படியே லாரியில வந்து காலு கையும் தொங்குது, உடம்பு கீழே தொங்குது, கைத்த போட்டு கட்டி அப்படி லாரி. அதாவது இந்த மாதிரி ஒரு உயிர்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு கொடுமை பண்ற போது நமக்கு வந்து இப்போ ஒரு உயிரை, இது இஸ்லாம்ல வந்து ஒரு வழக்கம் உண்டு, ஹலால்னு. பாத்தியா ஊதி வாயில தண்ணி ஊத்திட்டு கூர்மையான கத்தியால இருக்கும், கூர்மையான கத்தியில இருக்கும். அப்படி அறுக்கும் போது அதுக்கு வந்து ஒரே வெட்டில தலை துண்டா விழும். இப்போ வனபத்திராலயம் கோயில்ல கிடா வெட்டும் போது பார்த்தா கிடா கொண்டு விடுவாங்க, தண்ணி தொளிப்பாங்க, ஒரே வெட்டு சரண். மூளையில தான் நம்மளுடைய வலியினுடைய ரணத்தினுடைய வலி மூளையில தான் இருக்கு. இப்ப அந்த கழுத்துக்கும் உடம்புக்கும் ஒரு துண்டா வெட்டும் போது என்ன அவ்வளவுதான் வலி இருக்காது, மூளையில சுடும் போது வலி இருக்காது. அதனால தற்கொலை பண்றோம், மூளையில சுட்டு சாவாங்க. அப்போ அந்த வலி இல்லாம ஒரு உயிர் போயிடுச்சுங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. மொட்டை கத்தியை வச்சா இருப்பான், இவனை மொட்டை கத்தி வச்சா தான் தெரியும், புரியுதா? அந்த மாதிரி உயிர்களை சித்திரவதை பண்ணக்கூடாது. அது எல்லா உயிர்களா இருந்தாலும் சரி. அதை காலை கையை கட்டி ஒரு பைக்ல கொண்டு போறான், காலை கையும் கட்டி, இவனை காலையும் கையும் கட்டி கொண்டு போனா என்ன வேதனையை அனுபவிப்பான். தன்னை போல் பிற உயிரை நேசிக்கும். நமக்கு என்னெல்லாம் நடக்கும், நமக்கு ஒரு தலை வலிச்சா தாங்க முடியல, ஒரு காய்ச்சல் அடிச்சா தாங்க முடியல, நீ மாமிசம் சாப்பிடு, நீ ஆடை சாப்பிடு, மாடை சாப்பிடு, பன்னியை சாப்பிடு, என்னத்தை வேணாலும் சாப்பிடு, நான் தப்பு சொல்லல. மனுஷனை கூட சாப்பிடு, அது உன்னுடைய விருப்பம். உணவு வந்து தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றான், அது அவனுடைய விருப்பம். அதுல நம்ம தலையிட வந்து எந்த ஒரு உயிரையும் ரணப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. பெத்த பிள்ளைய ஒருத்தி போட்டு அந்த அடி அடிக்கிறான், அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. ஏன் இந்த கலியுகத்துல இந்த மாதிரிலாம் நடக்கு அப்படின்னு தெரியல. அதனால வந்து மாமிசம் சாப்பிட்றவனை தெய்வம் வந்து கண்டிக்கும். மாமிசம் சாப்பிட்டா நல்லது இல்லை, மாமிசம் வந்து சாப்பிட்றவனை நம்ம வந்து மனிதனை ஏற்றுக்க முடியாது, மாமிசம் சாப்பிட்றவன் வந்து கெட்டவன் அப்படின்னு கிடையாது. உணவு பழக்கம், மாமிசம் சாப்பிட்றவன், தானியங்கள் சாப்பிட்றவன், அரிசி சாப்பாடு சாப்பிட்றவன், கீரை வகைகள் சாப்பிட்றவன், கடல் சார்ந்த உயிரினங்கள் சாப்பிட்றவன், இப்படி நிறைய வேறு மனிதர்கள் நிறைய இருக்கு. அதாவது நம்ம வந்து தெய்வமா நம்ம இதை சொல்ல மறந்துட்டோம். அதாவது நம்மளுடைய இந்து தர்மத்துல வந்து எல்லா மிருகங்களும் தெய்வத்துக்கு வழிபடுவாங்க. எலி எடுத்துக்கிட்டா விநாயகர் வாகனம், பசுமாடை நந்தி, காளமாடை எடுத்துக்கிட்டேன்னா பசுமாடை மட்டும் கும்பிடுறான், காளமாடை வந்து வெட்டிடுவான். அதனாலதான் நந்தீஸ்வரரா வந்து இறைவனுடைய வாகனமா நந்தியை வச்சிருக்கான், காளமாடு. அடுத்தது பசுமாடு, காளமாடு, பசுமாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எருமை, எருமை வந்து வாகனமா வச்சிருக்காங்க, எருமை. அப்புறம் சிங்கம், புலி, பாம்பு, பன்றி அவதாரம், வாராகி அம்மன் அவதாரம், வாமன அவதாரம் வந்து பன்றி அவதாரம், ஆமை, மீன், எல்லாமே தெய்வத்தினுடைய அவதாரமாகவும் தெய்வத்தை சார்ந்தும் நம்ம வந்து எல்லா மிருகங்களையும் நம்ம என்ன பண்றோம். ஆந்தை மகாலட்சுமியினுடைய வாகனம், ஆந்தை. அன்னப்பட்சி விஸ்வகர்மாவுடைய வாகனம் அன்னப்பட்சி. இப்படி பார்த்தா எல்லா பறவை, யாழி, எல்லாமே உயிரினங்கள். யானை, கஜமுகன், விநாயகரை வழிபடுறோம். அப்போ மிருகங்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், பெண்களை ரொம்ப ரொம்ப சரிவாதி. அதாவது இந்து மதத்துல வந்து சிவனுக்கு வந்து பாதிக்கு பாதி அப்படி பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததுனால பெண்களை அடிக்கிறதோ, குழந்தைங்களை அடிக்கிறதையோ, மிருகங்களை வதைக்கிறதையோ இது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றம், மனசாட்சியை பொறுத்த வரைக்கும். இங்க நீ என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணலாம், இங்க உனக்கு அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு, பதவி இருக்கு, நான் பெரிய ஆளுன்னு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த அதிகாரத்திலையும் ஆணவத்திலையும் திமிர்லையும் அடுத்தவனை அடக்கி ஆள்றதையும் அடக்கணும் அடுக்கிறதுலையும் ஒருத்தனை ஏமாத்துறதையும் இன்னொருத்தன் பணத்தை அபகரிக்கிறதும் உன்னுடைய பாவக்கணக்கில் எல்லாம் உன்னுடைய ஜென்மால உனக்கு நிர்ணயிக்கும். கருட புராணத்துல தெளிவா சொல்லியிருக்கான், நீ என்னென்ன தப்பு பண்ணி அதுக்கு உண்டான தண்டனை நீ இருக்கிற காலம் கொஞ்ச காலம். இதுல 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு 4 நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வைகுண்டமோ கைலாசமோ போகக்கூடிய காலத்துல இந்த விஜயகாந்த் மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு தான தர்மம் பண்றாங்க. ஏகப்பட்டவர் வேணாம் உணர்ந்துக்கிட்டாங்க, நீ வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நிறைய நடிகர்கள் பார்க்கலாம், நல்ல ஆன்மீகம் பேசுறாங்க, ஏகாந்தம் பேசுறாங்க, சித்தாந்தம் பேசுறாங்க, நிறைய வெளிப்படையா சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது நிறைய நடிகர்கள் வந்து இன்னும் ஏதோ நம்ம மேல போகும்போது நிறைய எல்லாம் சேர்த்துட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஐடி கட்ட மாட்டான், கவர்மெண்ட்டை ஏமாத்தம், எல்லாம் பண்ணுவான். அவனை சார்ந்த மக்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. அவங்ககிட்ட இருந்து என்னென்ன பணங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் புடுங்குறானுங்க.
எல்லாத்துக்கும் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு மேலாம். அதே மாதிரி ஏதாவது ஒவ்வொரு யுக தர்மம்னு ஒண்ணு இருக்குது. கிருதாயுகம், திரிதாயுகம், துவாபாரகம், கலியுகம் சொல்லிட்டு 4 யுகங்கள்ல இப்ப நம்ம இருக்கிறது வந்து கலியுகம் 5000 தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி. முதல் யுகத்துல வந்து அவன் பேரன் பேத்தி தான் தண்டனை அனுபவிப்பாங்க. 2வது யுகத்துல வந்து அவன் மகன் பிள்ளைங்கள் தான் தண்டனை வைப்பாங்க. அதுக்கடுத்த யுகத்துல வந்து இப்ப நடக்கிறது வந்து நம்மளே நம்ம அனுபவிச்சுக்கணும். உடனே இந்த வாரம் ஒரு தப்பு ஒருத்தனுக்கு நீங்க கொடுமை பண்ணியா, ஒருத்தன் 10,000 ஏமாத்தீங்க, அடுத்த வாரம் உனக்கு 10,000 புரியுது. ஏன்னா உனக்கு கணக்கை சேர்த்து வச்சு எழுதுறதுக்கு அங்க சித்த புத்தனுக்கு நேரம் இல்லை. ஆனா உடனே ஸ்பாட் ஸ்பைன். இப்போ எப்படி நம்ம எல்லாம் ஆர்டிஓ பிடிச்சாங்கன்னா ஃபைன் எழுதி கொடுப்பாங்க, 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு. இப்போ உடனே செல்லுக்கு மெசேஜ் வந்துடுது. அதே மாதிரி எல்லாமே ஸ்பாட் ஃபைன் ஆகிடுது. அதனால கூடியவாறு உயிரினங்களை உணவா சாப்பிட்றதுங்கிறது வந்து நம்ம மூதாதையரோட பழக்கம் தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இன்னைக்கு நீ மாத்திருப்பா, நீ அசைவம் சாப்பிடாதுன்னு எவனும் கேட்க போறதும் கிடையாது. அடுத்தவனுடைய உணவுல நம்ம தலையிடுறதுக்கு ரைட்ஸும் கிடையாது. ஆனால் மனசாட்சி பிரகாரம் எந்த ஒரு உயிரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது. ஒரு கோழி வெட்டுறியா, நல்ல கூர்மையான கத்தி வச்சு சடக்குன்னு ஒரு வெட்டு அன்னைக்கு குடும்பமா சாப்பிடுங்க. புரியுதா? வளர்த்த கோழியை சாப்பிடறான்னு சாப்பிட்டுக்கோம், இல்ல வெளியில கடையில இருந்து வாங்கிட்டு சாப்பிட்டுக்கோம். நல்ல கோழியா, ஒரு செத்து போன உயிர், கெட்டு போன உயிர்களை சாப்பிடாதீங்க. நீ பார்த்தா ஹோட்டல்ல போய் திங்கிற அநியாயம் இருக்கு, பெரிய அநியாயம். எவனை பார்த்தாலும் சவர்மாங்கிறான், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கேஎஃப்சி பிரியாணி, அந்த பிரியாணி. எந்த உணவு இன்னைக்கு உணவு பாதுகாப்புல வந்து ஏகப்பட்டவர் ஹோட்டல் உள்ள இது எல்லாம் கெட்டு போன உணவு சாப்பிடணும்னு நினைச்சிட்டியா, அசைவம் சாப்பிட வெளியில போகவே போவாது. வீட்டுல அதே ரேட்டு தான் வரும். இப்ப நீங்க போய் ஒரு கடையில போய் ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்றதா 350 ரூபா 400 ரூபா நல்ல பிரியாணி. ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு 1500 வந்துடும். இதே ஒரு 2 கிலோ கறி எடுத்து வீட்டுல அழகா நீங்க செஞ்சீங்கன்னா சுத்தமான மட்டனும் சாப்பிடலாம், சுத்தமான உடம்புல நல்ல பொருளும் சேரும், நல்ல சாப்பிட்ட சாப்பாடு திருப்தி இருக்கும். ஒரு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ மற்ற நாள்கள்லயோ செலவிட்டு இந்த கடைகள்ல போய் சாப்பிட்றது சீக்கிரம் வியாதியை சம்பாதிக்கிறது, திடீர்னு நெஞ்ச பிடிச்சி செத்து போயிடலாம். காரணம் கெட்டு போன எண்ணெய், கெட்டு போன சிக்கனு, கெட்டு போன உணவு பதார்த்தங்கள். இதை தின்னு சிக்கன் பிரியாணியை தேவைன்னா வீட்டுல நம்ம தயார் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி உணவு பழக்கங்களை, நல்ல உணவுகளை நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு ஹார்ட் அட்டாக்கு, 2வது பார்த்தீங்கன்னா கேன்சரு, புற்றுநோய், ஏகப்பட்ட வியாதி இன்னைக்கு ஆஸ்பத்திரி போறோம் குமிஞ்சு கிடக்கு. ஒரு நல்லது கெட்டதுக்கு ஆஸ்பத்திரி போய் ஒரு அவசர புரியுது ஆஸ்பத்திரி போனதுன்னா அங்க 500 இருக்காங்க, ஸ்கேன் பண்ண பார்த்தா 200 இருக்காங்க, காசு பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கெட்டி கொண்டு கொடுக்குறாங்க. அதனால நம்ம உடம்ப நம்ம சீரா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்ல சீரான உணவு பழக்கங்கள் வந்துருப்பான். பக்கத்துல நிற்கும் நாத்து என்னடா மட்டனை திண்டு கோயிலுக்கு வந்தேன் அந்த மாதிரி செய்வேன். கோயிலுக்கு போற நாளைக்கு நல்ல சுத்தபத்தமா இருந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நீ மீனை வாங்கி தின்னு, ஆம்லேட்டை போடு, மட்டனை தின்னு, பொழிச்சு தின்னு, என்ன வேணாலும் பண்ணு. தெய்வத்துக்குன்னு மரியாதை கொடுத்து நம்ம சாமி எடுத்து தப்புங்க. வேற என்ன தம்பி சொல்லுங்க. வேற வந்து எல்லாம் ஓரளவு சந்தேகம்லாம் பூர்த்தி ஆயிட்டா. அடுத்த ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கண்டிப்பா நம்ம, ஏன்னா ஒரு சிலவங்களுடைய சந்தேகத்தினால மற்றவங்களுடைய கேள்விக்கு நம்ம நிறைய பதில் கிடைக்கும். அதனாலதான் சப்ஜெக்ட் பேசணும். ரொம்ப நன்றி தம்பி, அருமையான கேள்வி கேட்டீங்க. அது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மட்டன் சாப்பாடை பத்தி பேசியிருக்கோம். மகிழ்ச்சி. நம்மளுடைய யூடியூப் நல்லவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நம்முடைய சேனல்ல மறக்காம எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க, உங்க பக்கத்தினுடைய இதை ஷேர் பண்ணிக்கோங்க.